கூடிய சீக்கிரமே ராஜலட்சுமியை சுரேஷே ஓங்கி பலார்னு அரைஞ்சு வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறத பார்க்குறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஐஜி ஆஃபீஸில் வச்சு சுரேஷை மன்னிப்பு கேட்க வச்சு ஐஜி சொல்கிறாங்க, இனிமேல் உங்கள் ஒய்ஃப் எந்த கம்ப்ளைண்ட்டும் உங்கள் மேலேயோ உங்கள் ஃபேமிலி மேலேயோ கொண்டு வரக்கூடாது. பை த வே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வேண்டாமா மிஸ்டர் சுரேஷ்? அதுக்காக உங்களை திரும்பவும் 1 month நான் சஸ்பென்ஷன் பீரியடில் வச்சுருக்கேன். யூ கேன் கோ நவ் அப்படின்னு சொல்ல உடனே கேப்பை கழட்டிட்டு மதி அசிங்கமாக பார்க்க அப்படியே அசிங்கப்பட்டு வெளியில் வர்றாரு ஐஜி ஆஃபீஸ்லேருந்து சுரேஷ். அப்போ திரும்பவும் ஐஜி சொல்கிறாங்க, என்ன சுரேஷ் இவ்வளவு வெறப்பா போகிறீங்க? உங்கள் ஒய்ஃபை யார் கூட்டிகிட்டு போவா? இது நேரம் வரைக்கும் நான் சொன்னதை கேட்டுட்டு தானே இருந்தீங்க. ஒழுங்கு மரியாதையா நீங்கள் அழகும் மதியை நல்ல முறைக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களோட வேலை உறுதி, இல்லைன்னா மறுபடி வந்தால் டிஸ்மிஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. மதி நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்ல உடனே தேங்க்யூ சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மதியும் கூட வீட்டுக்கு போகிறாங்க சுரேஷ் கிட்ட கூடவே. அப்போ அங்கே வீட்டில் ஐயையோ சுரேஷுக்கு என்ன ஆயிருக்கும், இந்த கேடு கட்டப்போ வேற அவன் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து வச்சிருக்கான்னு சொல்லி என்னமோ சொல்லிட்டு இருந்தானே காலையில் அப்படின்னு ராஜலட்சுமியும் புலம்பிக்கிட்டே சுரேஷ் வர்றதை எதிர்பார்த்து காத்து உட்கார்ந்துருக்காங்க. உடனே ராகவன் சொல்கிறாரு, ராஜலட்சுமி நீ கவலைப்படாமல் பதறாமல் இரு, மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டோம்ல, எல்லாம் மாப்பிள்ளை பார்த்துக்குவாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லவே உள்ளே வர்றாங்க மதி. என்ன பிரச்சனை வராதுன்னு இப்போ தான் நீங்கள் சொல்லி வாயை மூடுனீங்க, அதுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையே. பிரச்சனையோட உருவமே பெரிய உருவம் இவ தான், இவ எதுக்கு வீட்டுக்குள்ளே வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் பார்க்குறாங்க. நீ எதுக்குடி வந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்ல உடனே சுரேஷ் அமைதியாகவே இருக்கிறாரு. மலரும் பாக்யராஜு ஓடி வந்து மதி வா வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக திரும்பவும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. உடனே சுரேஷ் கடுப்புலையே இருக்கிறப்ப ராஜலட்சுமி போய், ஏண்டா சுரேஷ் ஒட்டு மொத்தமாக இவளை தான் அத்து விட்டுட்டு வரேன்னு சொல்லி அங்கே ஐஜி ஆஃபீஸ்க்கு போனையே, இப்போ எதுக்குடா இவளை திரும்பவும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே ஓங்கி பலார்னு அரைகிறாரு சுரேஷ் ராஜலட்சுமியோட கன்னத்தில். என்னடா சுரேஷ் என்னை எதுக்குடா அரைகிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் கேட்க, எல்லாம் முன்னால தான் வந்தது, இப்போ எனக்கு 1 மாதம் சஸ்பென்ஷன் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சுரேஷும் சொல்கிறாரு. என்னது 1 மாதம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? அதுக்கு ஏன்டா என்ன அடிக்கிற? அதுக்கு காரணமானவளே இதோ இங்கே நிற்கிறாளே இவ தானடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அம்மா அவ கூட இனிமேல் நீ வாய் வைக்காதம்மா, ஒட்டு மொத்தமாக எனக்கு டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அவள் காஃபி டம்ளரை தானே நானே வந்து எடுக்கட்டும்னு சொன்னான், அதை நானே எடுத்து தொலைஞ்சிருந்தா இப்போ 1 மாதம் நான் வீட்டில் இருக்க வேண்டியது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் பேசுகிறாரு சுரேஷ். உடனே ராகவனோ, என்னம்மா பொண்ணு நீ கட்டுன புருஷனை இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு எப்படி உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அவன் எப்படி கூட வேலை செய்கிறவங்க கூட நாளைக்கு போய் முகத்தில் முழிச்சு வேலை செய்வான் அப்படின்னு சொல்ல உடனே சுரேஷ், யோ நீ பேசாத, ஆகமத்த எனக்கு வாச்சது தான் அப்படின்னா வந்தது வாச்சது எல்லாமே இப்படித்தான் அப்படின்னுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, எப்படியோ திரும்ப 1 மாதம் கழிச்சு வேலைக்கு போயிடலாமல்லப்பா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்குறாங்க. உடனே மதி சொல்கிறாங்க, அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து அப்படின்னு சொல்ல அழுத்தமா. உடனே ராஜலட்சுமியோ, என்னது நான் நடந்துக்கிறத பொறுத்து தான் சுரேஷ் வேலைக்கு போக முடியுமா? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் ஒழுக்கமாக என்கிட்ட நடந்துட்டீங்கன்னா நான் திரும்பவும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். இல்லை அதை எடுத்து வை இதை எடுத்து வை, அங்கே கிடக்கிறத சுத்தம் பண்ணு இங்கே கிடக்கிறத சுத்தம் பண்ணுன்னு குப்பை போடுற அவங்க கிட்ட சொன்னால் ஓகே, ஆனால் தேவையில்லாத வேலைங்களை செய்ய சொல்லி என்கிட்ட சொன்னால் இனிமேல் மலரக்கா கிட்ட கூட அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கக்கூடாது. அப்படி நடந்துட்டீங்கன்னா அக்கா நீங்களும் தான் என் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல உடனே மலர் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே என்னது இவ கெட்டது குட்டிச்சவரு பண்ணது இல்லாமல் அவளையும் சேர்த்து கெடுக்க பார்க்குறா, என்னடா சுரேஷ் இவ பொண்ணாடா இவ அப்படின்னு சொல்ல உடனே இது என்ன கேட்காதீங்கம்மா, இவளை பிடிச்சி என் தலையில் கட்டி வச்சாருல்ல மாமா, அவரை போய் கேளுங்க, எங்கிருந்துட்டா இவளை பிடிச்சாங்க அப்படின்னு அப்படியே எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு உள்ளே போகிறாரு சுரேஷ். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்ச ராஜலட்சுமி வழக்கம் போல் பேப்பர் படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன மலரே, மணி 7:30 பக்கம் ஆகுது, இன்னும் மாமாவுக்கும் எனக்கும் காஃபி வந்து சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அழகுமதி வந்துட்டு சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையா உங்களுக்கு காஃபி வேணும்னா நீங்களே போய் போட்டு குடிங்க. ஏன் அவங்களுக்கு காய்கறி கட் பண்ணி சமைச்சு அத்தனை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட மாட ஒத்தாசையாக நானும் செய்வேன் நீங்களும் செய்யணும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல,
என்ன இவ என்னையே எகுறா, என்னம்மா இது, அது மலராச்சு நானாச்சு, இடையில வந்து நீ எனத்துக்கு தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு ராஜலட்சுமியும் கேட்க, உடனே அங்கே மதி சொல்கிறாங்க, ஆ ஐஜி ஆஃபீஸ்க்கு அக்கா நீங்கள் வர ரெடி தானே அப்படின்னு கேட்க, ஆ எல்லாம் ரெடி மதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பேசுகிறாங்கங்கிறத தெரியாமல் லஞ்ச் பேக் ரெடியானு கேட்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அங்கே உள்ளே இருந்து பதில் சொல்கிறாங்க அழகு மலரும். கேட்டீங்கல்ல, அப்போ நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான காஃபியை போட்டு குடிக்கணும் போங்க. அப்படியே அங்கே கொஞ்சம் சிங்கில் பாத்திரம் இருக்குது, அதையும் நீங்கள் கொஞ்சம் வாஷ் பண்ணால் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அழகுமதி. உடனே என்ன பண்ணுறது, என்னாலலாம் செய்ய முடியாது, எனக்கு கால் வலிக்குது வயசான காலத்தில் அப்படின்னு ராஜலட்சுமியும் சொல்ல, உடனே அங்கே ராகவனும், ஏண்டா சுரேஷ் உன் பொண்டாட்டி என்னடா இது இப்படியெல்லாம் மிரட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அங்கேருந்து வெளியில் வந்த சுரேஷ், அப்பா நீங்கள் தயவு செஞ்சு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம், நீங்கள் வெளியில் போங்க, இல்லைன்னா நான் இவளை கூட்டிகிட்டு வெளியில் போயிடுறேன். ஏன்னா இவனால் 1-2 பிரச்சனை வர்றதில்லை, எல்லாமே பிரச்சனையாக தான் வருது. அதனால் அவளை அடக்க முடியாது நம்மளால், அதனால் நம்ம தான் அடங்கி போகணும். ஏன்னா என்னோடய வேலை எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்ல மதி சிரிக்கிறாங்க. என்னை யாரும் அடங்கி போகணும்னு நினைக்கிறதையும் நான் விரும்ப மாட்டேன், நான் மற்றவங்கள அடக்கணும்னு நினைக்கிறதையும் விரும்ப மாட்டேன். அதனால் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராது. ஆமாம், எங்கே டவல் எங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி திட்டுறாங்க சுரேஷை. சி இவ ஒருத்தி சும்மா காலேஜில் லெக்சர் எடுக்கிற மாதிரி வீட்டில் வந்து எல்லாருக்குமே லெக்சர் எடுக்கணும்னு, கடவுளே இவளை போய் என் தலையில் கட்டி வச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் மண்டையில் போய் செவட்டில் முட்டுறாரு சுரேஷே. ராஜலட்சுமியும், சுரேஷு உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு எங்களை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டீல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ராகவனும், அதானே அதைத்தானே இப்போ சொன்னா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சரிடா நாங்கள் போயிடுறோம், வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அழுதுகிட்டே பேக்கில் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க ராஜலட்சுமியும் ராகவனும். அதே சமயம் உள்ளே போன ராஜலட்சுமி, என்னங்க நம்ம இந்த வீட்டை விட்டு போனால் எல்லாமே நமக்கு யாருங்க பாப்பா, இங்கே இருந்தால் மலரு ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்வா, நமக்கு உட்காந்த இடத்துக்கு சாப்பாடு வரும், எல்லாமே நடக்கும். அப்புறம் நமக்கு மத்தியான நேரம் டிவி பார்க்கலாம். ஆனால் அதே வெளியில் போயிட்டோன்னா நமக்கு யாருங்க இதெல்லாம் வாங்கி கொடுப்பா, அப்புறம் மாத்திரை மருந்து அது இதுன்னு எல்லாம் நமக்கு பாக்யராஜே வாங்கிட்டு வந்து கொடுப்பான், நம்ம வெளியில் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ தெரியுதில்ல, அப்போ கூட மாட ஒத்தாசையாக இனிமேல் மலருக்கு வேலை செய்கிறது தான் சரி, போய் போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கிட்ட சொல்ல, எப்படிங்க இப்போ வெளியில் போகிற வீட்டை விட்டுன்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் வெளியில் போகிறது அசிங்கமாக இருக்காது அப்படின்னு சொல்ல, வெளியில் போ, கண்டிப்பாக மலரும் பாக்யராஜும் வேண்டான்னு சொல்லுவாங்க, அதை சாக்காடாக வச்சு பேசாமல் இருந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் ராஜலட்சுமியும் வெளியில் வர்றாங்க. உடனே சுரேஷ் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக நிற்க, ஏண்டா சுரேஷ், பெத்து வளர்த்த அம்மா அப்பா வெளியில் போகிறேன்னு சொன்னாலும் நீ ஒன்றுமே பேசாமல் நிற்கிறியேடா அப்படின்னு சொல்ல, எனக்கே இந்த வீட்டை விட்டுல உலகத்தை விட்டே போயிடலான்னு இருக்குது, இவளை கட்டுன நேரத்துக்கு இதில் உங்களை வேற நான் போக வேண்டாம்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பேச மதி சிரிச்சுக்கிறாங்க, மலரும் சிரிச்சுக்கிறாங்க. அதே சமயம் பாக்யராஜ், அம்மா அப்பா எங்கப்பா போகிறீங்க, இங்கேயே இருங்கப்பா அப்படின்னு சொல்ல, உடனே என்ன பண்ணுறது, என் மூத்த புள்ள பாக்யராஜுக்காவது என் மேலே பாசம் இருக்கே, இனிமேல் அவனுக்கு வேண்டியாவது நாங்கள் இங்கேயே இருக்கோம், எம்மாடி மலரு எடு அந்த காய்கறிகளை கட் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க.